கண்ணா எல்லாருக்கும் வந்துக்கும். இது நம்ம மதுரை 360 சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. சூப்பரா எங்க தொட்டு பாரு ஓ மதராசி மദ്രാசி நை மதுரவாசி வீரம் பிறந்த ஊரு. ஆர்கே நகர் எலெக்ஷன்ல எம்எல்ஏ கேண்டிடேட்டா உங்களை நிக்க வச்சிருந்தா ஜெயிச்சிருப்பீங்களா? இப்போ பாருங்க, இதெல்லாம் அத்தைக்கு மீசம் முளைச்சா அது என்ன பண்ணுறது? சித்தப்பான்னு கூப்பிடலாமா, பெரியப்பான்னு கூப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின். சரி, ஆர்கே நகர் எலெக்ஷன் ஒரு எரி நட்சத்திரம் போல். யூ டேக் இட் ஃப்ரம் மீ. அது இட்ஸ் நாட் ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிள் தமிழ்நாடு அசம்பிளிக்கு. இந்த சிம் கார்டில் தான் போஸ்ட் பெய்டு ப்ரீபெய்டுன்னு இருக்குது. எலெக்ஷனில் கூட இப்போ ப்ரீபெய்டு லஞ்சம், போஸ்ட் பெய்டு லஞ்சம், ப்ரீ எலெக்ஷன் போஸ்ட் எலெக்ஷன் அப்படிங்கிற அளவுக்கு பரவாயில்ல. தினகரனுக்கு இந்த அளவு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருந்துங்கிறது மட்டும் வேண்டுமானால் ஒப்புத்துக்கலாம். அதில் என்ன, நான் அன்றைக்கே சொல்லியிருக்கேனே, பணநாயகம் வென்றது என்ன. அதாவது இந்த எலெக்ஷனில் யாராவது ரொம்ப கவலைப்படணுன்னா திமுக கவலைப்படணும். ஏன்னா நான் இன்றைக்கி சொல்லலை, ஒரு 6 மாதமாக ஒரு விஷயம் சொல்லிக்கொண்டே இருக்கேன். நீங்கள் இந்த பை எலெக்ஷன் ரிசல்ட்டை விட்டுருங்க. அதாவது 2009, 2010 இந்த 2 ஆண்டில் தமிழ்நாட்டில் 7 பை எலெக்ஷன் நடந்தது. திருமங்கலம் துவங்கி தருமபுரி மாவட்டம், அது என்ன பெண்ணாடமா, பெண்ணகரம். அதில் கூட அதிமுக 3rd. 7லையும் திமுக தான், திமுக கூட்டணி. தொண்டாமுத்தூர் மட்டும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ். ஆனால் 2011 என்னாச்சு? திமுக படுதோல்வி. 24 பேர் வந்து ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆகிறதே பெரிய தலைபொழிச்சது, தம்பராம் புண்ணியம். ஆனால் இந்த 6 மாதமாக நீங்கள் பாருங்கள், நான் இடைத்தேர்தல் வச்சு மாத்திரம் சொல்லலை, பல்வேறு கட்சியிலிருந்து, தேமுதிகலேருந்து, காங்கிரஸ்லேருந்து, அதிமுகலேருந்து, லோயர் லெவலில் ஈவன் டிஎம்கேலேருந்து முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் மேயர்கள் எல்லாம் பிஜேபியில் சேர்ந்துட்டுருக்காங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் செயல் தலைவராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு, இல்லை அதுக்கு முன்னாடி கூட இந்த 1 வருஷத்தில் செல்வி ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு எந்த கட்சியில் இருந்தாவது எந்த ஒரு எக்ஸ் கவுன்சிலர் யாராவது திமுகவில் சேர்ந்துருக்காங்களா? இனி வர ஆழமாக பார்க்க வேண்டிய விஷயம். அதனால தான் நான் திமுக மட்டும்தான் கவலைப்படணும்னு சொல்கிற காரணம் என்ன, அதிமுக கூட 50,000 ஓட்டு வாங்கியிருக்கு. தினகரன் 89 நாளும் அதிமுக 50,000. இன்றைக்கி ஜெயலலிதாங்கிற ஒரு ஆளுமை இல்லை, அதிமுக பிரிஞ்சிருக்கு, திமுக டெபாசிட் போச்சே. அது யதார்த்தமாக இந்த ஒரு தொகுதியில் நடந்தது மட்டுமல்ல, கடந்த ஒரு வருடமாக ஸ்டாலின் அவர்கள் செயல் தலைவர் ஆன பிறகு ஹீ இஸ் ஸோ அன்இன்ஸ்பைரிங்கிறேன் நான். இன்றைக்கி அதைத்தான் என்னுடைய அருமை நண்பர் அழகிரி அவர்களும் சொல்லியிருக்கார். ஸ்டாலின் தலைவராக இருக்கிறவர் திமுக ஆட்சிக்கு வராது, ஜெயிக்காது அப்படிங்கிறார். ஆகவே இன்றைக்கி ஒரு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன், சுய பரிசோதனை செய்து கொண்டு மோசமான சக்திகள் இது இல்லாமல் வந்து எல்லாரும் ஏற்கக்கூடிய தலைமையாக தன்னை கொண்டு போக முடியுமான்னு நண்பர் ஸ்டாலின் அவர்கள் சிந்திக்க வேண்டிய, கவலைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை மட்டும்தான் ஆர்கே நகரில் தெரிஞ்சிருக்கு. தினகரன் ஹி ஹாஸ் ஆர்கனைஸ்டு மணி, ஓகே, சல்யூட் டு ஹிம். பட் டிஎம்கேனுடைய நிலைமை என்ன அது பார்க்கணும். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநிலத்திலேயோ ஒரு தொகுதியிலோ நடக்கிற பற்றி கவலைப்பட வேணாம். ஏன்னா நாடு முழுவதும் இருக்கிற கட்சி 19 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கும். அதனால் எங்கள் அம்பிலிக்கல் கார்டு தொப்புள் கொடி நேஷ்னல் லீடர்ஷிப்போடு இணைக்கப்பட்டது. அது கட்சியின் வலிமையை ஒரு காலம் பாதிக்காது. ஆனால் இந்த ஒரு மாநிலத்தில் மட்டும் இருக்கின்ற ஒரு மாநில கட்சி தன்னை பற்றிய ஒரு சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்குங்கிறது தான் இந்த ஆர்கே நகர் சொல்லியிருக்கு. பிஜேபியோட எந்த கொள்கைகள், ஏதாச்சும் இப்போ ஒரு கோட்பாடு இருக்கும், இந்த கட்சிக்கு இந்த கொள்கைகள் வச்சுருப்பாங்க, அதாவது பிஜேபி எந்த கொள்கைகள் உங்களை ஈர்க்கப்பட்டுச்சு? அதாவது ஃபஸ்ட்டு இந்த ஹிந்துத்வாங்கிறதே மதம் சம்பந்தமானது இல்லை, அது தேசத்தின் அடையாளம். அதனால தான் சுப்ரீம் கோர்ட்டு கூட ஹிந்துத்வா இஸ் அ வே ஆஃப் லைஃப், அது ஒரு வாழ்க்கை முறை.
என்றால் மகாராஷ்டிராவில் சிவசேனா சட்டமன்ற உறுப்பினர் ஹிந்துத்துவத்துக்காக ஓட்டு போடணும்னு கேட்டார். அதனால் அது ரிலீஜியஸ் அப்பீல் அப்படின்னு காங்கிரஸில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதை எதிர்த்து வழக்கு போனாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் கிளியராக சொன்னாங்க, அவரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது, காரணம் இந்துத்வா இஸ் வே ஆஃப் லைஃப். அப்போது இந்த நாட்டுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குல்ல. காங்கிரஸ் வந்து நெக்ரூவியன் சோஷலிசம், மிக்சடு எக்கானமி, இது எல்லாமே என்னென்னு சொன்னால் இரவல் வாங்கப்பட்ட சிந்தனைகளை மாத்திரம் வைத்துக்கொண்டு அதை நம்ம வெளிநாட்டில் இருக்கிற மாதிரியா ஒரு பக்கத்தில் அமெரிக்காவினுடைய கூட்டாட்சி ஃபெடரல் சிஸ்டம், இன்னொரு பக்கத்தில் பார்லிமெண்ட் வெஸ்ட் மினிஸ்டர் மாடல் இங்கிலாண்டோடது. அது ரெண்டு ஹைப்ரிட் தானே இந்தியாவில். ஏன்னா இப்போ முழு அமெரிக்கன் சிஸ்டம்னா சிஎம் பிரசிடெண்ட் இவங்க வந்து நேரடியாக தேர்ந்தெடுக்கணும், பிரதமரோ சீஃப் மினிஸ்டரோ. ஆனால் அதுக்கு பார்லிமெண்ட்டு சட்டமன்றம் மாதிரியாக வச்சுருக்கோம். ஸோ எல்லாமே நீங்கள் காங்கிரஸ் எடுத்துக்கொண்டால் அது ரஷ்யாவில் இருக்கிற சோஷலிசத்தில் ஒரு பீஸ், இங்கிலாந்துலேருந்து ஒரு பீஸ், அமெரிக்காவிலேருந்து ஒரு பீஸ்ன்ற மாதிரியாக எடுத்துக்கொண்டு ஒரு இந்த நாட்டினுடைய மண்ணின் மனம் மாறாத சமூக அரசியல் சித்தாந்தம்ங்கிறது கிடையாது. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஜனசங்கம் இருந்தது. அதன் பின்னால் இப்போ பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம அரசியலில் செயல்படுவதானால் இது ஒன்று தான். இன்றைக்கும் சொல்கிறேன்னா, ஏதாவது ஒரு கட்சியில் நாம் உறுப்பினராக இருந்து செயல்படலாம்னா அது பாரதிய ஜனதா கட்சியாக மட்டும்தான் இருக்க முடியும். அப்படிங்கிறது என்னோடய அசைக்க முடியாத நம்பிக்கை. ராஜா அவர்கள் எவ்வளோ ஜாலியான பர்சன்? சரி, நான் கொஞ்சம் சீரியஸான ஆள். நீங்கள் பேசுகிற வரையும் பார்த்தப்ப சீரியஸாக எங்களுக்கு தெரில. என்ன, அதாவது சாதாரணமாக வந்து நண்பர்களோடையோ வீட்டில் இருக்கவங்களோட இருந்தால் அது கொஞ்சம் ஹாஸ்யமாக பேசுகிறது அது இருக்குமே ஒழிய, அதர்வைஸ் கொஞ்சம் வந்து சீரியஸ்னஸ் உண்டு. ஜாலியான பர்சனாக கோவப்படுத்தக்கூடிய விஷயம் ஏதாச்சும் இருக்கா? சிறுமை கண்டு பொங்குவாயின்னு சொன்னான் பாரதியார். என்ன சொல்கிறாரு, ரௌத்ரம் பழகு, அதாவது கோபப்படுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறார். ரௌத்ரம் பழகு. நீங்கள் இந்த கோபம்ங்கிறது ஒருத்தனுக்கு வேணும். ராமகிருஷ்ண பரமஹம்சரோட கதை ஒன்று உண்டு. அவர் ஒரு கிராமம் தாண்டி போய் கொண்டு இருக்கார். ஒரு பெரிய ஆலமரம், அதில் ஒரு நாகம் இருக்குது. அந்த ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க, இந்த பாம்பு எங்களை அடிக்கடி தொந்தரவு பண்ணிட்டு இருக்குது, ஒரு கால் நீங்கள் சொன்னால் கேட்குமோ என்னவோ, அதனால் அது கொஞ்சம் எங்களை தொந்தரவு பண்ணாதேன்னு சொல்லுங்கள். அப்போ அவர் சொல்கிறார், நீ ஏன்ப்பா இப்படி கெட்ட பேர் வாங்குற, நீ வந்து அவங்களெலாம் கொத்தாத. அப்போ அப்படியே அவர் ஒரு கிராமத்துக்கு போயிட்டு திருப்பி 4 நாள் கழிச்சு அது இதே பாதையில் திரும்பி வரார். வர்றத பார்த்தா இந்த பாம்பு குத்துயிரும் கொலையுரமாக கிடக்கு. ஏன்பா உன்னோட கதி இப்படி ஆயிடுச்சு, நீங்கள் தான் காரணம், நீங்கள் கொத்தாத அப்படின்னு சொன்னீங்க, அதனால் எல்லோரும் அடிக்கிறான். அப்போ அவர் சொல்கிற, நான் கொத்தாதேன்னு தானே சொன்னேன், சீராதேன்னு சொன்னேண்ணா என்ன. அப்போது நீ வந்து ஒன்றை காப்பாற்றிக்க நீ சீரணும்னு அவசியம். நீங்கள் வேத வாக்கே ஆண்டவனை மஞ்சு மசி மஞ்சு மைதேகின்னு கேட்குறோம். தேஜோ மசி தேஜோ மைதேகி, மஞ்சு மசி மஞ்சு. ஒளியின் வடிவாக இருப்பவனே எனக்கு ஒளியை கொடு, கோபத்தின் வடிவாக இருப்பவனே எனக்கு கோபத்தை கொடுன்னு. ஏன்னு சொன்னால், நாம் சீரியஸாக ஒரு விஷயத்தை அது தேவைப்பட்டால் கோபமாகவோ ஆவேசமாகவோ சொல்லலைன்னா அந்த விஷயத்துக்கு கிடைக்க வேண்டிய முக்கியத்துவம் ஸ்ட்ரெஸ் கிடைக்காது. அதனால் அந்த மாதிரி சமயங்களில் நாம் சில விஷயங்களை அப்படி சொல்ல வேண்டியிருக்கு. உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன? வெளிப்படையாக பேசுகிறது தான் என்னோடய பலம், அதுதான் என் பலவீனமும். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? அந்த இல்லை,
யதார்த்தத்தை உண்மையை காலிங் ஸ்பேட ஸ்பேடு எல்லோரும் விரும்புவான்னு சொல்ல முடியாதே. நீங்கள் நான் எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும், அதனால் அவன் பேசுகிற தப்பை கூட நாம் வந்து டாலரேட் பண்ணிட்டு கண்டுக்காமல் போகிறது அப்படின்னா அது பலம் இல்லை. அவன் அது உண்மையை சொல்லிட்டான், அவன் நம்மளை எதுக்க போகிறான், பலவீனம் தான். இருந்தாலும் அதை செய்யத்தானே வேணும். ஒரு வரி கருத்து, நான் ஒருத்தவங்க பேர் சொல்கிறேன், இல்லை ஒரு பேர், அதுக்கு வந்து நீங்கள் ஒரு வரியில் பதில் சொல்லுங்கள். விஜய் நடிகர், டிமானிசேஷன், சக்ஸஸ், ராகுல் காந்தி, டோட்டல் ஃப்ளாப். ஜிஎஸ்டி, அது பொருளாதார புரட்சி. கமல், குழப்பவாதி. இதுக்கு மட்டும் நான் கேள்வி கேட்கலாம், ஏன் திடீர்னு குழப்பவாதின்னு சொல்கிறீங்க? அதாவது அவர் எந்த விஷயத்துலையும் தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறார். தன்னை நாத்தியவாதின்னு போர்ட்ரே பண்ணிட்டார். அப்புறம் இல்லை நான் நாத்தியவாதி இல்லை, நான் பகுத்தறிவாதிங்கிறார். என்ன அப்புறம் வந்து நான் வந்து சம்ஸ்கிருதத்துக்கு எதிர்ங்கிறார். ஸ்ருத்தின்னு பொண்ணுக்கு பேர் வைக்கிறார். என்ன ஏதாவது ஒன்றில் தெளிவாக இருக்காருன்னா இல்லை பாவம். இந்த ஒரு பக்கம் கம்யூனிசத்தை பற்றி பேசுகிறார், என்ன வந்து இன்னொரு பக்கத்தில் வந்து ஜனநாயகம் பேசுகிறார். இது ரெண்டும் ஒன்றாவும் போக முடியாது. அதனால் இஸ் அ கன்ஃபியூஸ்டு பர்சன். தமிழக பிஜேபி, தமிழ் பிஜேபி வளர்கின்ற கட்சி. ஆன்டி இண்டியன், ஆன்டி இண்டியன், ஆன்டி இண்டியன் சொன்னால் யாரெல்லாம் இந்த நாட்டினுடைய அடிப்படை நம்பிக்கைக்கு விரோதமானவர்களோ அவர்கள் ஆன்டி இண்டியன்ஸ். ஒரு மகிழ்ச்சியான தினம் எனக்கு இன்றைக்கி. இளைஞர்கள் மீடியாவில் யூடியூப்பில் வந்து அதில் நாம் அதை ஒரு கேரியராக எடுத்து மக்களிடம் செய்திகளை கொண்டு சேர்க்கணும்னு நினைக்கிறது வரவேற்கத்தக்கது. ஆகவே மதுரை 360 யூடியூப் சேனலுக்கு நேயர்கள் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி அவருக்கு நாம் ஆதரவு கொடுத்து ஊக்கப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.